இளைஞர்கள்ட்ட நான் நிறைய பேசினது திருமாவளவனை தங்கள் தலைவராகவே ஏற்றுக்கொள்கிறார். தமிழ்நாடு முழுவதும் நான் பார்த்துட்டேன். நீங்க ஒரு இடத்துல 4 லட்சம் முஸ்லீம் ஓட்டுக்கிட்டு இருந்தால் 4 லட்சம் திருமாவளவன் தான் உண்டு. 3,96,000 கூட மாறாது. அப்படி உண்டு. தலித்துகள் கூட மாற்றி போட்டுருவாங்க. ஒரு முஸ்லீமும் மாற்றி போட்டு திருமாவளவன் ஒரு இடத்துல நிற்கிறாருன்னு வைங்களேன். ஒரு பேச்சு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க. நான் பேசியிருக்கேன். தலித்துகள் மாற்றி போடுவார்கள். அவர்கள திமுக இருப்பாங்க, அதிமுக இருப்பாங்க. ஆனால் திருமாவளவன் நின்றார் என்றால் அந்த தொகுதியில் ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். பதிவாகக்கூடிய ஒரு 2,28,000 ஓட்டில் முஸ்லீம் ஓட்டுகள் ஒரு 96,641 ஓட்டுன்னு வச்சுக்கணும். அந்த 96,641 ஓட்டும் திருமாவளவன் தர ஒரு ஓட்டு கூட மாறும். இதை நான் தலித்துகள் ஓட்டு மாறும். அதே தலித்து ஓட்டு ஒரு 1,40,346னா அது 1,25,000 விழும். மீதி 15,000 மாறும். ஆனால் முஸ்லீம் ஓட்டு 96,641 ஒரு சும்மா உதாரணத்துக்கு அவ்வளவுமே திருமாவளவன். அதனால் நான் எதுக்கு சொல்கிறோம்னா, நான் பேசி பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களின் குரலாக அவர் தான் பேசுகிறார். மற்ற இஸ்லாமிய தலைவர்கள் மீது அவர்களுக்கு மாற்று கருத்துக்கள், திருமாவளவன் மீது அவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதனால் அவர் ஒரு 2 சமூக தலைவராக பார்க்கணும். ஏனென்றால் இஸ்லாமினுடைய அடிப்படையே சனாதனத்துக்கு எதிரானது, சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரானது. இந்த இஸ்லாத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சவுதி அரேபியாவில் உள்ள இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பறையர்களும், இங்கே இருக்கக்கூடிய பல்லர்களும், தேவேந்திர குல வேளார்களும், இங்கே இருக்கக்கூடிய நாடார்களும், செட்டியார்களும், சைவ புள்ளமாரும், இங்கே இருக்கக்கூடிய முத்தரையர்களும், இவர்கள் தானே இஸ்லாம். இஸ்லாம் என்பது தனியாக வானத்தில் செஞ்சு ஒன்றும் கிடையாது. அரபு நாட்டிலேருந்து வந்தது ஒன்றும் கிடையாது சார். இங்கே உள்ளவங்க தான் சார். இங்கே இருக்கக்கூடிய மறவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பிரமலை கல்லர்கள், இங்குள்ள இருக்கக்கூடிய சானார் சமூகம் என்று சொல்லி அந்த காலத்தில் ஒடுக்குமுறைக்கு வச்சுருந்தாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறையர் பழனி பாபா யார் சார்? அவரே தேவேந்திர குலவேளார் தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா கவுண்டர் சமூகம்னு சொல்கிறாங்க. எல்லாமே இங்கிருந்து மாறினவங்க தானே. சித்தாந்தம் மட்டும்தான் மாறி இருக்கிறது, ஆட்கள் மாறவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அரபு கலப்புலானாங்க. அதனால திருமாவளவன் ஒரு இரட்டை சமூக தலைவர். இதை நான் சொல்லலை. நான் திருமாவளவனுடைய ஆளோ இல்லது மற்ற ஆளோ அப்படி ஆதரவாலாம் பேசலை. ஒரு அரசியலில் என்ன நடக்குங்கிற பெர்செப்ஷன் நான் கொடுக்குறேன். திருமாவளவன் 2 சமூக தலைவர். ஒன்று 7-8% இருக்கக்கூடிய முஸ்லீம் தலைவர். நல்லா புரியும். 100% புரிஞ்சுட்டு காதர் மீதினா திருமாவளவனா எல்லாரும் திருமாவளவன் தான் போடுவோம். நிறைய இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. என்னடா இப்படிலாம் சொல்ல மாட்டான். காதர் மீதினா திருமாவளவன் வைங்களேன். அந்த அளவுக்கு. ஏன்னா பொய் சொல்ல மாட்டார், அப்படி நிற்பார். 2வது தலித்துகள் தலைவர். இதுவரைக்கும் இளைய பெருமாள் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தலித்துகளை ஒருமைப்படுத்திய ஒரு மாபெரும் தலைவர் என்றால் திருச்சி வரைக்கும் அப்படியா ஃபுல்லாக கான்சென்ட் வச்சுருக்காரு. மற்றபடி முழுக்க ஒரு தலைவர். அதனால்தான் திமுக அஞ்சுகிறது.